தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகேயன் அன்பு கலந்த வணக்கங்கள். சித்திரை மாதம் வருடப்பிறப்பு வரப்போகுது, தமிழ் வருடப்பிறப்பு. இந்த வருடப்பிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சோபகிருத வருடத்துலேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 13/4/2024 அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 9 மணி கரெக்டாக 1 நிமிஷத்துக்கு 37 வினாடியில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக லக்னம் வந்து செவ்வாயுடைய லக்னமாக விருச்சிக லக்னத்தில் சனி பார்த்தீங்க அப்படின்னா 4வது வீட்லையும் சனி செவ்வாயோட இணைந்து 5ல் சுக்கிரன் புதனுடைய இணைவில் ராகுவோட இணைந்தும் 6வது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பார்த்தீங்க அப்படின்னா குருவோட இணைந்தும் இந்த இயர் வந்து தொடங்க போகுது. இப்போ ஏற்பட்ட நிலவரத்தில் 8ல் சந்திரன் 8வது வீட்டில் சந்திரன் இருக்கிறாரு. நேரடியாக கிட்டத்தட்ட லாபஸ்தானத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கேது பகவான். இதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய கோச்சாரத்தில் இருக்குது. ஆக இந்த கோச்சாரத்தில் குரோதி வருடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சோபகிருதத்துலேருந்து குரோதி வருடம் அப்படிங்கிற இந்த தமிழ் வருட பிறப்பில் உங்களுக்கு என்ன அளவுக்கு நல்ல மாற்றங்கள், ஏன்னா இந்த இயரில் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது, அதே அளவுக்கு குரு பயிற்சி இருக்குது, ராகுகேது பயிற்சி மட்டும் இல்லை. அப்போ எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதத்தில் நல்ல நன்மைகளும் பலதரப்பட்ட மாறுதல்களும் இந்த இயரில் இருந்தாலும் கூட மாத கோச்சாரங்கள் கிரகங்களுடைய பயிற்சியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். இதெல்லாம் கணிச்சு தகுந்த பலன்கள் எந்த அளவுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலாக நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். நல்லா தெளிவாக டீட்டெயிலாக கேளுங்க. காலச்சக்கரத்தில் முதல் ராசி மேச ராசி. மேச ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் வருட பிறப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல சிறப்பு அப்படின்னா உங்கள் ராசிநாதன் சனியுடைய ஆட்சி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் வந்து இருக்கிற முதல் தொடக்கத்திலேயே இது ஒரு நல்ல அமைப்பு. ராசிக்கு 3க்குடைய புத பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நீசம் பெற்றாலும் கூட அந்த வீட்டில் சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுட இணைந்து இந்த இயர் ஃபர்ஸ்ட் தொடக்கத்தில் இருக்கிறது ஒரு சிறப்பு. இது இல்லாமல் ராசியிலேயே பார்த்தீங்கன்னா குரு பகவான் சூரியனோட இணைந்து செயல்படுறது அப்படிங்கிறது முதல் தொடக்கம் அப்படிங்கிறது ஒரு மிக சிறப்பு. வணிக ரீதியான தொடர்பும் வணிக ரீதியான செயல்பாடும் உங்களுடைய பிஸ்னஸில் அபரிவிதமான வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். ஏன்னா 4க்குடைய சந்திரன் 3வது வீட்டத்தில் அந்த ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நாள்லேருந்து தொடங்குறதுனால எல்லா விதத்திலையும், ஏன்னா கன்னி நவாம்சமாக ஸ்டார்ட் ஆகுது. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவு, திடீர் வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்போ உங்களுடைய பிஸ்னஸில் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய பிஸ்னஸில் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த தமிழ் வருடத்தில் இருக்க போகுதுங்கிறதுல எந்த ஐயுமே கிடையாது. வருகிற பங்குனி மாதம் 2025க்குள்ளே உங்களுடைய தொழிலை பாருங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நீங்கள் கட்டாயமாக கொண்டு போயிடுவீங்க. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 18 நாளில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ஜென்ம குரு 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துனே குரு, அடுத்து லாஸ்ட்டில் மார்ச் மாதம் சனி பயிற்சி திருக்கணித பிரகாரம் இருக்கும். கிட்டத்தட்ட லாஸ்ட் மார்ச் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் அப்படிங்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட அது லாஸ்ட் எண்டுன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த சனி லாபத்திலே இருப்பார். அப்போ கண்டிப்பாக வந்து உங்களுடைய பிஸ்னஸில் ஒரு பெரிய வளர்ச்சிங்கிறது இருக்க போகுது. அதே மாதிரி புதிய உத்திகளை கையாளுவீங்க. அதே மாதிரி வந்து பிஸ்னஸ்ன்னு பார்த்தா இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஃபுட் ரிலேட்டடான தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களா இருக்கலாம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் பண்ணுறவங்களா இருக்கலாம். இவங்களும் ரொம்ப அபரிவிதமாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டுமான வேலைகள் செய்கிறவங்க, வீடு கட்டி விற்பனை செய்கிறவங்க, ஒரு லேண்ட் பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான வருஷம்னு சொல்லலாம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு பொதுவாகவே இந்த குரோதி வருஷம், ஏன்னா சோபகிருத வருடத்தை கம்பேர் பண்ணுறப்போ இந்த குரோதி வருடம் கண்டிப்பாக வந்து செல்வாக்கு உயர்த்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஐயமே கிடையாது. பொதுவாகவே மேச ராசியில சூரியன் உச்சம் பெற்ற ஒரு நல்ல ஒரு மாதம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு விதமான தடைகள் தடுமாற்றங்கள் சரியாகும், பொருளாதார நிலையில வந்து ஒரு முன்னேற்றம் ஏற்படும், கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அப்போ இந்த நிலைக்கு வந்து இந்த காலகட்டம் மிக உகந்த காலகட்டம். ஏன்னா 6ல் வந்து கேது பகவான் புதனுடைய வீட்டில், புதன் தொடக்கத்தில் நீசமாக தொடங்குறதுனால ஒரு மந்தமாக ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் சித்திரை மாதம் கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு மாதம் வந்து ஒரு மாதிரி மந்தமாக ஸ்டார்ட் ஆகும். ஆனால் அடுத்தடுத்த மாதங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஜூலை, ஆகஸ்ட், தமிழ் சொன்னால் வைகாசி, ஆடி அப்படிங்கிற மாதிரி பயணிக்கவே உங்களுக்கு வந்து அந்த தொழில் வளர்ச்சிகள் நல்லாவே இருக்கும். உங்களுக்கான பதவி வாய்ப்பு இந்த வருஷத்தில் கட்டாயமாக உண்டு. குருவையும் சேர்த்து சொல்லலாம், ராக்கியரையும் சேர்த்து சொல்லலாம், சனியும் சேர்த்து சொல்லலாம். கட்டாயம் இந்த கோச்சாரத்துடைய தன்மை பெரிய மாற்றத்தை உங்களுடைய ராசிக்கு கொடுக்க போகுது. ஆக இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி வெளிநாடு வாழ்க்கை, வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்பில் இருக்கிறவங்களுக்கும்
அரசு சார்ந்த அனுகூலங்களில் வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு மிக அற்புதமான மாதமும் காலமும் சொல்லலாம். ஏன்னா இந்த 12 மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொன்னால் சனி லாபத்திலிருந்து வெளிநாட்டு தொடர்பு அதிகப்படுத்துவார். சனி செவ்வாயுடைய இணைவு ஆரம்பத்தில் சனி ஆட்சி பலத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் லக்னாதிபதி அப்படின்னு சொன்னால் விருச்சிக லக்னத்தை தொடங்குறதுனால அந்த லக்னத்துக்கு 4 சனி செவ்வாய் தொடக்கம் அப்படிங்கும் பொழுது பொதுவாக மேச ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிங்கிறது வெளிநாட்டு தொடர்பு லாபத்தை கொடுக்கும். அங்கே செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு, அங்கிருந்து ஏதாவது ஒரு வீடோ இடமோ வாங்குறதுக்கான வாய்ப்பு, அல்லது அங்கிருந்து இங்கே வந்து இந்தியாவில் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கான சூழல் இதெல்லாமே இருக்கும். அதே மாதிரி அரசு சார்ந்த அனுகூலங்கள், அரசு சார்ந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கும் அரசியலில் வந்து நல்ல லாபகம் அடைகிறதுக்கும் கலைத்துறையில் வந்து மிகுந்த செல்வாக்கு ஊகிறதுக்கும், ஏன்னா உங்களுக்கு வந்து 12வது வீட்டில் சுக்கிரன் வந்து உச்சம் பெறக்கூடிய காலத்தில் தான் ஃபஸ்ட்டு இந்த வருடமே பிறக்குது. அப்போ கண்டிப்பாக வந்து கலையில் நீங்கள் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. கலைத்துறையில் கண்டிப்பாக இதெல்லாம் நடக்க போகுது. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் இருந்த கருத்து வேறுபாடு, கணவன் மனைவிக்குள்ளான கருத்து வேறுபாடு இதெல்லாம் சரியாகி ஃபேமிலிக்குள்ள ஒரு சுபிட்சமான சூழல் ஏற்படும். இந்த 2024 இந்த சித்திரையில் கண்டிப்பாக அடுத்த சித்திரை ஏப்ரலுக்குள்ள கண்டிப்பாக திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய வாய்ப்பு மேசராசி அனைத்து நேர்களுக்கும் உண்டு. ஆக இந்த காலகட்டம் ஒரு பெரிய ஆறுதலையும் கொடுக்க போகுது. ஆரோக்கிய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பெரிய அளவுக்கான நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. கவனிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொன்னால், நீங்கள் புதன் வந்து 12வது வீட்டை நீசமாற ஒரு டைம் பீரியடில் அந்த லக்னம் உதிக்கக்கூடிய காலம் குரோதி வருஷம் உருவானதுனால நரம்பு பிரச்சனை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். மூட்டு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் அதெல்லாம் இருக்கும். பெரிய அளவுக்கு கெண்டங்கள்லாம் கிடையாதுங்க. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், ஒரி பண்ணிக்காதீங்க. கட்டாயமாக நல்ல மாற்றம் காத்துட்டு இருக்க போது. இந்த வருஷம் நீங்கள் இந்த என்ன வழிபாடெல்லாம் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். விரதம் இருந்தால் என்ன விரதம் இருக்கலாம் அப்படின்னா, பிரதோஷ காலங்களை வந்து மிஸ் பண்ணவே வேண்டாம். சிவன் ஆலயங்களுக்கு போயிட்டு வாங்க. அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயதானவர்களுடைய ஹோமேஜுக்கெலாம் போயிட்டு அங்கே உங்களால் முடிஞ்ச இயன்ற உதவிகள் பண்ணுங்க. அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஏழை குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள்லாம் பண்ணுங்க. தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் சொல்ல அந்த அன்னதானங்கள் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சித்திரையிலேருந்து வரக்கூடிய சித்திரைக்குள்ள பலதரப்பட்ட மாற்றங்கள் காத்துட்டு இருக்கு. மேசராசினியர்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலம், நல்லதே நடக்கும், தைரியமாக இருங்க. இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருட படங்களை டீட்டெயிலாக பார்த்தீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய கேள்வி சந்தேகங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்முடைய சுய ஜாதகம் எந்த அளவுக்கு இந்த கோச்சார பலன்களோட ஒத்து வரும், நம்முடைய தனிப்பட்ட யோக பலன்கள் ஏதாவது இருக்குதா இல்லையா. ஏன்னா நான் வந்து பிறந்த காலகட்டங்கள்லேருந்து இன்றைக்கு நாள் வரைக்கும் எனக்கு எல்லா விதத்துலையுமே தடுமாற்றங்கள், தொழிலையும் கஷ்டமாக இருக்குது, ஃபேமிலிலையும் கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி வந்து என்னுடைய வீடு வாங்க முடியல, இடம் வாங்க முடியல, என்னுடைய சொத்து விற்க முடியல, என்னுடைய பிள்ளைகளோட மகிழ்ச்சியாக இருக்க முடியல, எல்லாமே தடையாக இருக்குங்க. என்னுடைய லைஃப்பில் எந்த விதமான ஒரு முன்னேற்றம் என்னுடைய லைஃப்பில் இல்லாமல் இருக்குது அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னையோட அந்த வருத்தத்தை விட்டுருங்க. எல்லாருடைய லைஃப்லையுமே மாற்றங்கள், மாறுதல்கள் எல்லாருடைய லைஃப்லையும் உண்டு. ஒவ்வொரு நேரங்களில் ஒரு சிலருக்கு நல்லா இருக்கும், ஒவ்வொரு சில நேரங்களில் தடைகள் தடுமாற்றங்கள் வரும். அதை மேனேஜ் பண்ணி ஒரு சிலர் தப்பிச்சு வந்துடுவாங்க, ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்குவாங்க. ஆனால் வந்து எல்லா நாளும் கஷ்டமாகவே இருக்குது. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக டீட்டெயிலாக செக் பண்ணணும். அதுக்கு நமக்கு வந்து உகந்த பலனாக பார்க்கும்போது நம்முடைய சுய ஜாதகம், நமக்கு பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது டேட் ஆஃப் பர்த், டைம் அண்ட் பர்த் பிளேஸ் வச்சு நம்ம ஜாதகத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம டீட்டெயிலாக வந்து அன்றைக்கு நாள் பிறப்பு யோகம் என்ன, உங்களுடைய பிறப்புக்கு முன்பு உங்கள் தாயினுடைய பிறப்பு பலாபலன் என்ன, அவங்களால ஏதாவது கர்மாக்கள் இருக்கா, அல்லது இடைப்பட்ட கால கர்மாக்கள் எதாவது இருக்கா, அல்லது உங்கள் ஜாதக யோகம் எந்த அளவுக்கு வேலை செய்யுது, எந்த வயசில் வேலை செய்யும், எந்த வயசில் நீங்கள் திருமணம் செய்யலாம், எந்த இடத்துல வேலை செய்ய முடியும், என்ன தொழில் செய்தால் நீங்கள் நல்லா இருக்க முடியும். இந்த மாதிரி வந்து சுய ஜாதகத்தை ஆராயும் பொழுது பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கோச்சாரத்தோடு இந்த திசா புத்தி பலன், உங்களுக்கு திசாநாதனுடைய பலன், உங்களுக்கு புத்திநாதன் இப்போ என்ன புத்தி போயிட்டு இருக்கு, அந்த புத்திநாதன் ஏதாவது ஆட்சி உச்ச படத்தில் இருக்கிறாங்களா, அல்லது லாபகரமான புத்திகள் போயிட்டு இருக்கா, லாபகரமான திசை நடந்துட்டு இருக்கா, எப்போ உங்களுக்கு அந்த வலுவான யோகங்கள் கிடைக்கும், என்ன டிகிரியில் நீங்கள் பிறந்தீங்க, என்ன டிகிரி வயசு உங்களுக்கு என்ன நெகட்டிவாக இருக்குது, எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி அது முழுமையான ஒரு கண்ணோட்டமாக முழுமையான பலனாக நீங்கள் கருத்தில் கொண்டு அதுக்கான வேலைகள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுக்கும் எந்த நேரம் எந்த மாதிரியான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்கன்னு டீட்டெயிலாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் அஸ்ட்ராலஜி இருந்தாலும் கன்சிடர் பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு நியர்பை இல்லை, யாராவது உங்களுக்கு பார்த்தா நல்லாயிருக்கும், நம்மகிட்டே பார்க்கணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா நம்முடைய கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே இருக்கிற சேவ் பண்ணிக்கிங்க. நம்முடைய கான்டாக்ட் நம்பருக்கு வந்து நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு நம்ம நேரில் நம்ம ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஜெம்மாஸ்பத்திரிக்கு பக்கத்தில் தான் நம்முடைய ஆஃபீஸ் இருக்குது. செல்வவேல் ஜோதி நிலையம்னு சொல்லிட்டு நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேரில் வர முடியாதவங்க ஃபோன் கன்சல்டிங் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபோன் கன்சல்டிங்கும் அந்த நம்பர் சேம் வாட்ஸ்அப் நம்பர் தான், அதுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் சென்ட் பண்ணுற டீட்டெயிலை ஃபாலோ பண்ணி
பண்ணுங்கள். கட்டாயமாக உங்களுக்கான ஜாதகத்தை நம்ம பார்த்து என்னெல்லாம் அடுத்த நகர்வில் நம்ம செய்யலாங்கிறத டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக மொத்தத்தில் கண்டிப்பாக எல்லா விஷயம் நல்லதாகவே நடக்கும். தைரியமாக இருங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.